அலைக்கும். என்னோட முன்னாடி பேர் வந்து மாதவன். நான் என்னுடைய அப்பா வந்து முஸ்லீம், என்னுடைய அம்மா ஹிந்து. அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இஸ்லாம்ங்கிற ஒரு வாடையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். +1 +2 இங்கே சென்ட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் யாசிர், அசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து இஸ்லாத்தை வந்துட்டு நீ இஸ்லாத்துக்குள்ளே வா அப்படின்னு என்னை வந்து வற்புறுத்தவோ ஒரு இதோ பண்ணலை. அவங்களுடைய நடவடிக்கை மூலியமாக எனக்கு காட்டினாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் எனக்கு 3 பேர் இருக்கும்போது 3 பேர்த்துக்கும் உண்டான மரியாதையும் கொடுத்தாங்க. ஒருத்தர் மட்டும் இவர் தான் என் ஃப்ரெண்டு, அவன் தான் என் ஃப்ரெண்டு, அதாவது கண்ணியப்படுத்துறது எப்படிங்கிறத அந்த இடத்துல தான் பார்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு இஸ்லாமுங்கிறது சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் ரொம்ப வெறுப்பேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் வெளியே வந்தேன். அப்போது பசங்களாம் சொன்னாங்க, எந்நேரமும் என்னுடைய பேக்கில் ஒரு கீதாச்சாரம் புக்கும் இன்னொரு சைடு ஒரு பைபிளும் இருக்கும். அது 2யும் மிங்கிள் பண்ணி படிச்சுக்கிட்டே வருவேன். அந்த நேரத்தில் தான் இவங்க இதெல்லாம் சொன்னாங்க, நீ இதெல்லாம் படிக்கிறீல்ல, குரானையும் கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்னாங்க. குரானில் ஃபஸ்ட்டு அந்த அல்பஹரா 110 வசனத்துக்கு மேலே நான் இதனால் வரைக்கும் தாண்டினது கிடையாது. அது படிக்கும்போதே எனக்கு இஸ்லாம்னா என்னங்கிறது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருச்சு. கரும்பு கடையில் வச்சு ஒரு நண்பர்கிட்ட களிமா சொன்னேன். அவங்க கேட்டாங்க, நீ இஸ்லாத்துக்கு மாறி இருக்கீங்களா அப்படின்னு. எதனால உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கம், நடவடிக்கை, அவங்களுடைய பேச்சு வார்த்தைங்க. மற்றவங்களாம் பேசும்போது ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போதே கெட்ட வார்த்தை போட்டு தான் பேசுவாங்க. டேய் வா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு தான் பேசுவாங்க. ஆனால் எங்க வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரத்துவமாக பேசுவாங்க. எதுக்குமே வந்து அவங்க விட்டு கொடுத்ததில்லை என்னைய. அதில் எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா களிமா சொல்லி முஹம்மத் ஷஹீத் அப்படின்னு பேர் மாற்றிட்டேன். இப்போ அதாவது 3 வருஷம் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து. 2 வருஷம் மறைமுகமாக, அதாவது காலையில் ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு போவேன். அதுவும் 1 தடவை 2 தடவை போவேன். அப்புறம் 3ஆவது தடவை யாராவது பார்த்து சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் அடி விழுகும். அதையும் வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன். அப்புறமா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு சொல்லிட்டு லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் என்னுடைய நடவடிக்கையை பார்த்து எங்கள் அம்மாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் முஸ்லீம்ஸ்குள்ளே போயிட்டான், இஸ்லாத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்களே விட்டாங்க, உன்னோட புத்தி அப்படி தான் போகும், உங்கள் அப்பன் புத்தி உனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் என்னை இந்த வழியில் விட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகிரங்கமாக வெளியே வர ஆரம்பித்தேன். இந்த வருஷம்தான் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டே என்னால் சொல்ல முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி குரான் வெளியே வச்சுருந்தா எனக்கு அடி விழுகும். குரான் சம்பந்தமான புத்தகங்கள் வெளியே வச்சுருந்தா அடி விழுகும். தொப்பியை, அதாவது முதல்ல எனக்கு தொப்பி, அவங்களாம் எனக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, தொப்பி போட்டிருந்தா முஸ்லீம் அப்படிங்கிற அர்த்தம். அதனால நான் முஸ்லீம்கிட்ட போயிட்டு தொப்பியை ஒரு 4 நாளைக்கு கெஞ்சி கேட்டு ஒரே ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அந்த தொப்பியை ஒழிச்சு அதை 4-5 மடித்து பேக்கில் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா பேக் செக் பண்ணும்போது அடிப்பாங்க, எதுக்குடா இது உள்ளே வந்துச்சு, என் ஃப்ரெண்டோடதுமா நான் வாங்கி உள்ளே வச்சேன், தொலைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியெல்லாம் சின்ன சின்ன இது பண்ணிட்டு அடிபட்டு வெளியே வந்தேன். ஆனால் இங்கே வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க. அதாவது 3 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட இஸ்லாத்தை விட இங்கே நான் 9 நாள் இங்கே வந்து தங்கியிருந்தேன். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு முன்னாடிலாம் வந்து என் தட்டில் இருந்து ஒருத்தங்க ஒரு பொருளை எடுத்துட்டாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது, இஸ்லாம்னா எல்லாருமே ஒரே தட்டில் சாப்பிட்றது இது ஒரு இது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த முதல்ல என்கிட்ட இருந்த கர்வம், பெருந்தன்மை இதெல்லாம் முதல்ல என்கிட்ட இருந்து போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அல்லாஹ் அது என்கிட்ட இருந்து வராமல் தடுத்தா நீங்கள்லாம் துவா பண்ணுங்க. அதுக்கப்புறமா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த ஒரு யாசிர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க. ரொம்ப கொடுமையான மரணம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கிறத எனக்கு அவங்க நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே அழுக வருது. ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வர்றதில்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், நம்ம என்ன பாடுபட்டுருக்குறோம், நம்ம இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 100 அளவு கூட நம்ம இன்னும் அந்த பாடுபடலை. ஒரு குடும்பத்தையே ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க.
பிலால் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மேலே கல்லை தூக்கி வச்சாங்களாமா. பாலைவனத்தோடைய வெயிலுக்கு இப்போதைக்கு அதாவது ரொம்ப லீஸ்ட் லெவலே வந்து 240 டிகிரிக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அந்தளவு ரொம்ப ஹீட்டான இதுலேயே வந்து அந்த காலத்தில் எந்த மறைப்புமே கிடையாது. அவர் அப்படி படுக்க வச்சு அதுக்கு மேலே கல்லை தூக்கி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்களாம் சும்மா நார்மலாக வீட்டில் செருப்பு இல்லாமல் நடந்து போனோன்னா கால் அப்படியே கொதிக்கும். இப்போதான் நினச்சி பார்க்குறேன், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, நாம் என்னடா கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னு. நம்மளால வெளியே போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அதாவது நிறைய மைக் இருக்கும், நிறைய மீடியாக்கள் இருக்கும், போலீஸ் இருக்கும். நம்மளை மாதிரி ஆட்கள் கையில் ஒரு சின்ன குச்சி வச்சுருந்தாவே தீவிரவாதின்றான் பொசுக்குன்னு. ஸோ நம்மளால சொல்ல முடியாது, எதுவுமே வெளியே போய் சொல்ல முடியாது. அவனுடைய மனசுக்குள்ளே தான் நம்மளால சொல்ல முடியும். மனசுக்குள்ளே போகிறதுக்கு ஒரே 2 வழி இருக்குது. ஒன்று அவனோட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை நம்மளுடைய நடவடிக்கையில் இருக்கணும். அவன் முன்னாடி அவன்கிட்ட நம்மளுடைய நடவடிக்கையை காட்டணும். டேய் நான் முஸ்லீம்டா அப்படிங்கிற அந்த கர்வத்தோடு நடக்காம அந்த ஒரு டேய் நீ வா இஸ்லாத்துக்குள்ளே வான்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்மளோட நடவடிக்கையில் அவனை எப்படியா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற முஸ்லீம்களுக்கு முக்கால்வாசி பேர் பிறப்பாலேயே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்துக்களில் என்ன நடக்கும், கிறிஸ்டியானிட்டியில் என்ன நடக்குங்கிற விஷயம் தெரியாது. எங்களுக்கு குரான் இருக்கு, நாங்கள் அதை சொல்லுவோம் அப்படின்னு இன்ஷால்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ அதுலேருந்து தான் வந்திருக்கிறோம். எந்த சாக்கடையில் இருந்தோமோ அந்த சாக்கடையிலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம். அந்த சாக்கடையில் எத்தனை குத்தல் இருக்கும், என்னென்ன இருக்குங்கிற விஷயம் நமக்கு தான் தெரியும். ஸோ நாம் தான் மற்றவங்களுக்கு போய் இன்னும் அதிகமாக சொல்லணும். இன்னும் சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேலே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இந்த வழிக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது சந்தோஷம் எந்த அளவுக்கு படுறோமோ அதை விட ஒரு படி ரொம்ப பயந்துக்கணும். ஏன்னா இது நமக்கு ஒரு சோதனை. இந்த நாட்களில் உனக்கு வந்து இஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இனிமேல் நீ யாருக்கு என்ன போய் சொல்ல போகிற, யாரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர போகிற. லாஸ்ட்டில் அங்கே ஒரு கேள்வி இருக்குது, மறுமை நாளில் யாராக இருந்தாலும் ஒருத்தர் கூட கேள்வி கேட்காம உள்ள விட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கு. அப்போ முஸ்லீம்களாவே பிறந்து வந்தவங்களுக்கு இப்போ கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு மேலே நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய அது வந்து ஒரு சுய இதுன்னு சொல்லலாம். ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு ஒரு இதாக நடந்துக்காம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக அவருடைய கொடியை பிடிச்சி நடக்கிற மாதிரி நடங்க. உங்களால் எந்த அளவுக்கு யாருக்கிட்டலாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. என்ன மிஞ்சி போனால் 4 அடி அடிப்பாங்களா, 1 மணி நேரத்துக்கு மேலே அடிக்க முடியுமா உங்களால்? திட்டினா திட்டிட்டு போட்டோம், கொலை பண்ணால் கொண்டுட்டு போட்டோம். இஸ்லாத்துக்காக எத்தனையோ பேர் செத்துருக்குறாங்க. அந்த வழியில் நாமளும் சாகணும்னு நினச்சிக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சகோதரர் அந்த இடத்துல போய் நின்றுட்டு சொல்லி கொடுத்துருவான், இந்த ஆளுக்கு நான் இவன் கூட தான் ரொம்ப நாள் இருந்தேன், இவன் பாயில தான் படுத்து கிடந்தேன், இவன் கூட தான் சாப்பிட்டேன், இவன் கூட தான் நேரமும் பயணம் பண்ணேன், ஆனால் இவன் வந்துட்டு இஸ்லாத்தை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா போதும், நம்மளுடைய நன்மை எல்லாமே போயிடும். ஏன்னா நமக்கு அது மேலே கடமையாக இருக்குது, நம்ம சொல்லணுமா இல்லையா? ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.